கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இப்பொழுதும் கூட நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கூட கேட்கிற போகிற வார்த்தை நிமித்தமாக ஒவ்வொருவரும் பலனடைய அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொள்ள அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகப்பனிற்கு கிருபை செய்யும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் தேவன் நன்மை செய்து நம்மளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நம்மளை கைவிடாதபடிக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல தேவனாக இருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆகையினால இப்பொழுதும் கூட நம்ம எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா. இந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது, நாம் முற்றிலுமாக விலகின தேவனிடத்தின் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன ஒரு சூழ்நிலையை, ஒரு நிகழ்ச்சியை இந்த வேத வாக்கியம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தேவனுடைய பார்வையில நன்மையான காரியங்களை செய்வது மட்டுமில்லாதபடிக்கு, கர்த்தரை பற்றி கொண்டு வாழ்ந்தது மட்டுமில்லாதபடிக்கு, கர்த்தர் செய்த எல்லா வித அற்புதங்களையும் பார்த்தும் என்ன பண்ணாங்கன்னா கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளாக போன ஜனங்களாக காணப்பட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களாக, கர்த்தர் தமக்கென்று பிரியமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் தேவன் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்து தங்களுடைய சுயமான காரியங்களை, தமக்கு என்ன பிரியமாய் தோன்றுகிறதோ, தமக்கு என்ன ஒரு சுயமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த வழியில நடப்பதற்காக கர்த்தரை விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய வழிகளை மாறுபாடாக்கி கொண்டு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க. ஆவியானவர் தாமே அவர்களோடு கூட இருந்ததை உணராதபடிக்கு நிறைய நேரங்கள் என்ன பண்றாங்க, தேவன் செய்த நன்மைகளை விட்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அப்படியாக கழித்து கொண்டிருந்தார்கள். இந்த நாளில் கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவன் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய நன்மைகளை தேவன் என்ன பண்ணார், செய்தார். செங்கடலை கடந்து வரும் பொழுது தேவன் துணையாக இருந்தார். செங்கடலை இரண்டாக பிரிந்து போகும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். எகிப்தியர் மத்தியில் இவர்கள் அழிக்க ஓடி வந்தாங்க. இருந்தாலும் அதன் மத்தியில் தேவன் எதிரின் கைக்கு இவர்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டு மோசே என்ற ஒரு தலைவரை கொடுத்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ நிறைய நேரங்களை நன்மையை பெற்றுக்கொள்வாங்க. தேவனிடத்துல ஒரு பிரச்சனை வரும் பொழுது அழுவாங்க, ஜெபிப்பாங்க, தேவனிடத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஆனாலும் திரும்பவும் தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத என்ன பண்ணுவாங்க, செயல்களை செய்து அவரை விட்டு விலகக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களில் கர்த்தரை அவங்க என்ன பண்றாங்கன்னா மனம் மடிவாக்கக்கூடிய ஜனங்களாக காணப்பட்டார்கள். தேவன் சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்க என்ன பண்ணுங்க, என்னிடத்துல திரும்புங்க, விட்டு விலகின ஏன் பக்கமாக நீங்க திரும்புங்க, திரும்பும் பொழுது நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நீங்க கஷ்டப்படும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் பொழுது, நீங்க வேதனையோடு இருக்கும் பொழுது, கணவனால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, தனிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தார் அல்லவா, அதை எல்லாவற்றுமே நினைத்து பார்த்து அவர் பக்கமாக திரும்ப வேண்டுமா. அவரிடத்துல திரும்பும் பொழுதுதான் நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால உங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், உங்களுடைய வழிகளை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாகத்தான் தங்களுடைய வழிகளை மாறாக மாற்றிக்கொண்டு கேடான வழிகளில் நடந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியங்களை செய்து கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை விட்டு விலகும் பொழுதெல்லாம் கர்த்தர் மனஸ்தாபப்படுவார், வேதனைப்படுவார். அவர்களை பார்த்து, இந்த ஜனத்தை எனக்கென்று தானே நான் ஏற்படுத்தினேன், இவங்க என் கூட இருக்கணுமே, இவர்கள் என்னோடு பேசணுமே, என்னை துதிக்கணுமே, என்னை ஆராதிக்கணுமே என்று சொல்லி, ஆனால் இவர்களோ என்னை விட்டு அகன்று போறாங்க, தூர போறாங்கன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் தேவன் மனஸ்தாபப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட பிரியமானவர்களை, நீங்களும் அப்பேற்பட்ட காரியங்களை ஏதாவது செய்திருந்தால் ஒரு விசையாக என் தேவன் எனக்கு மனமிறங்கும் என்று சொல்லி தேவனிடத்துல திரும்புங்க, அவர் பக்கமாக வாங்க, அவரிடத்துல ஒரு கிருபையை கேளுங்க, இரக்கத்தை கேளுங்க, தேவன் அது தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம எடுத்து நம்ம வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பிதாக்கள் என்ன பண்ணாங்களா, கர்த்தருக்கு துரோகம் பண்ணி தேவன் செய்த நன்மையான காரியங்களை அவர்களை எண்ணிக்கொள்ளாதபடிக்கு துரோகம் பண்ணிட்டு அவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா முற்றிலுமாக விலகி போயிட்டாங்களா. தேவனுடைய வாசஸ்தலத்தை விட்டு பரிசுத்தமாக வாழக்கூடியவர்கள், தேவனுக்கு என்று பிரியமாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயத்தை விட்டு
விலகி தேவனுக்கு முதுகை காட்டினார்களாம். தேவனை தேடுவதற்கு அவர்களுக்கு மனமே இல்லாதபடிக்கு முகத்தை காட்டி அவரை துதிக்க வேண்டிய தேவ ஜனங்கள், அவரை மகிமைப்படுத்த வேண்டிய தேவ ஜனங்கள் அவருக்கு முதுகை காட்டினார்கள். அது நிமித்தமாக கர்த்தர் மனஸ்தாபப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிதாக்கள் அவருக்கு முன்பதாக என்ன பண்ணலையே, தங்களை தாழ்த்தவே இல்லையா, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளவே இல்லையா, அவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. தேவனோடு நெருங்கக்கூடியவர்கள், தேவனோடு பழகக்கூடியவர்கள், தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு கனத்தை கொடுக்கக்கூடிய தேவ ஜனங்களாக இருந்த நம்முடைய பிதாக்கள் கர்த்தரை விட்டு விலகி தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டு கர்த்தருக்கு முதுகை காட்டினார்களாம். ஹல்லேலூயா. தேவனை தேடக்கூடிய ஜனங்கள் அவரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளாக போகும் பொழுது தேவன் எவ்வளவாக வேதனைப்படுவார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் நீங்க கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாவற்றுமே பெற்றுக்கொண்டு உங்களை விட்டு கைவிட்டு போகும் பொழுது நீங்கள் எவ்வளவாக வருத்தப்படுவீர்கள். ஒரு தாயும் தகப்பனாக காணப்படுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் அப்பேற்பட்ட ஒரு வேதனைகள் உண்டாகி கொண்டிருக்கும். நம்மை உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் நமக்கு தாயுமாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய பிதாக்கள் விலகி போனது நிமித்தமாக கர்த்தர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டாருங்க. இந்த நாள்ல கூட தேவனை விட்டு நீங்க விலகி போறீங்களா? தேவனுடைய ஆலயத்திற்கு வராதபடிக்கு பின்மாற்றத்துக்குள்ளாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இப்படி இருந்தீங்க சொன்னா தேவன் உங்களை பார்த்து அவர் என்ன பண்ணுவாருன்னா மனஸ்தாபப்படக்கூடியவராக காணப்படுகிறார். இந்த நாள்ல கூட உங்களுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளுங்க. தேவன் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். வேதத்துல நம்ம எடுத்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால் கூட ஒரு மகன் என்ன பண்றாரு, தகப்பனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா தகப்பனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க, தகப்பனோடவே கூடவே இருந்தாங்க. அப்பா என்ன சொல்றாரு, அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க, அப்பா சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் செய்வாங்க. அப்படி செய்து கொண்டிருக்கிற குறிப்பிட்ட நாட்கள்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவங்க வாலிப பருவத்தை எட்டும் பொழுது அதுல இளைய மகன் என்ன பண்றான்னா தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக செயல்படும்படியாக தகப்பனிடத்துல வந்து, தகப்பனே உங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தியில எனக்கு என்ன பண்ணுங்க, அதை பாகம் பிரிச்சு தாங்கன்னு சொல்லிட்டு தகப்பனிடத்துல போயிட்டு தனக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே தகப்பனிடத்துல பெற்றுக்கொண்ட பிறகு அவன் திரும்ப என்ன பண்றான்னா தகப்பனை விட்டு தூர போயிட்டு தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து கொண்டு துன்மார்க்கமான ஜீவியத்தை பண்ணி தகப்பனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு விரோதமாக காரியங்களை ஏதாச்சும் செய்து கொண்டிருந்தால் இந்த நாள்ல கூட யோசித்து பாருங்க, உங்களுடைய வழிகள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது. நான் செய்யக்கூடிய செயல் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டுமாம். இந்த வாலிபன் தன் தகப்பனை விட்டு என்ன பண்ணிட்டான், தூர விலகி போனான். விலகி போனது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில பஞ்சம் ஏற்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதபடிக்கு பிறருடைய கையை ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளாக அந்த மனுஷன் தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. இப்படியாக தேவ சமூகத்தை விட்டு கர்த்தரை விட்டு விலகக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் குறைவுபட்டுருங்க. அவங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு என்பது இருக்காது, ஆசீர்வாதம் என்பது இருக்காது, குறைவுகளோடு தான் காணப்பட்டு கொண்டிருப்பாங்க. அந்த குறைவுகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்களுக்குள்ளாக என்ன பண்ணணும் சொன்னா ஒரு பலனோ ஒரு ஆசீர்வாதமோ ஒரு தெளிந்த புத்தியோ எதுவுமே இருக்காது. ஏன் சொன்னா அவங்க சுயமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, தூர போயிட்டாங்க. அவர் எதற்காக நம்மளை அழைத்தார், அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவரோடு பழக வேண்டும் என்று சொல்லி, அவரோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கினது அவரோடு பேசுவதற்காக, அவரோடு பழகுவதற்காக. அவர் ஒவ்வொரு நாளும் வந்து ஆதாமையும் ஏவாளையும் விசாரிக்கக்கூடியவராக இருந்தார். ஆனாலும் இவர்கள் 2 பேருமே தேவனை விட்டு விலகி சாத்தானோடு பழகுவதற்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களை விட்டு கொடுத்துட்டாங்க. விட்டு கொடுத்தது நிமித்தமாக அவர்களுக்குள்ளாக காணப்பட்ட கனமான காரியம், மகிமையான காரியம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கதியாக காணப்பட்டார்கள். இந்த நாள்ல கூட இந்த இளைய மகன் அதை போலத்தான் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தகப்பனோடு இருக்க வேண்டிய இந்த மகன் என்ன பண்றான்னா தூரமாக விலகி போனது நிமித்தமாக இப்பேற்பட்ட குறைவுகளை பார்த்தான். நீங்களும் கர்த்தரை விட்டு தூரமாக விலகி போனீர்கள் என்று சொன்னால் குறைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பின்தொடருங்க. நிறைவை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா திரும்பவும் தேவன் பக்கமாக திரும்பி வாங்க, கர்த்தரிடத்துல கிட்டி சேருங்க. தேவன் சொல்லுகிறார், என்னிடத்துல திரும்புங்க, முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திற்கு நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லி. நீங்க விட்டுட்டு போனீங்களா, யார் பக்கமாக திரும்பணும்? தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும், மனுஷர் பக்கமாக கிடையாதுங்க. உங்களை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டவர் தேவன் தான், உங்களுடைய கண்ணீரிலிருந்து மீட்டு கொண்டவர் தேவன் தான், உங்களை ஆசீர்வதித்தவர் தேவன் தான். அவர் பக்கமாக திரும்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக காணப்படும். நாம் வாசிக்கலாம் லூக்காவின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்,
சொல்லுவேன். ஹல்லேலூயா. இவன் சொல்றா, தனக்குத்தானே ஒரு உணர்வடைந்து ஒரு புத்தி தெளிந்த பொழுது அவன் சொல்றான், தகப்பனே உமக்கு விரோதமாக ஆண்டவரே பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, ஒரு விசையாக என்னை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு இரக்கத்தை கேட்டு மன்றாடக்கூடிய கெஞ்சக்கூடிய ஒரு மகனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, அவன் செய்த தவறை உணர்ந்து கொண்டான். தகப்பனை விட்டு தூர போயிட்ட, தகப்பனை விட்டு விலகி போயிட்டு, அது நிமித்தமா தான் என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டேன், இந்த குறைவுகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவன் அறிந்து கொண்டான், உணர்ந்து கொண்டு செயல்பட்டான். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உணர்வற்று நீங்க கடக்காதபடிக்கு உணர்வோடு தகப்பனிடத்துல திரும்பி வந்தீங்கன்னு சொன்னா உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை சேர்த்து அணைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இந்த மகன் ஓடி வரும் பொழுது தகப்பன் என்ன பண்ணாருன்னா, ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவன் இழந்த எல்லாவற்றுமே திரும்பவும் அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த மாம்ச பிரகாரமான தகப்பன் செய்தார். அதே போலத்தான் உன்னையும் என்னையும் உருவாக்கின நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் உன்னுடைய வாழ்க்கையில நீ இழந்த எல்லாவற்றுமே உனக்கு திரும்ப அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கனத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? கனத்தை தேவன் தருவார். ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தை தேவன் தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வராருன்னு சொன்னா ஒரு மனக்கசப்போடு தான் தகப்பனிடத்துல வந்த, நான் செய்தது எல்லாமே தவறுதானே, நான் பண்ணினது எல்லாமே தவறுதானே, நான் தகப்பனை விட்டு தூர போயிட்டேனே என்று சொல்லி அவர் மனமுடைந்தவராக தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக வந்தார். அதே போலத்தான் உங்களுடைய வழிகள் எப்பேற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்துல திரும்புங்க. அவரிடத்துல வந்து உங்க தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிற மறைமுக பாவங்கள், ரகசிய பாவங்கள் எதுவாக இருந்தாலும், கணவன் மனைவிக்கு விரோதமாக பண்ணி கொண்டிருக்கிற துரோகமான காரியங்கள், அது எல்லாவற்றுமே ஒரு விசையாக தேவனிடத்துல அறிக்கையிட்டுருங்க. அறிக்கையிட்டுட்டு முற்றிலுமாக விட்டு விலகின தேவன் பக்கமாக நீங்க திரும்பும் பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முற்றிலும் விட்டு விலகின இவரிடத்திற்கு நீங்க திரும்பும் பொழுது இந்த தேவன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், உன்னை கடிந்து கொள்ளக்கூடியவர் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே புரிந்து கொண்டு நீ திரும்பவும் வரும்பொழுது உன்னை சேர்த்து கொண்டு அணைக்கக்கூடியவராக இருக்கிறார். தகப்பனுடைய பரிவு அப்பேற்பட்டதாக இருக்கிறது. இந்த இளைய மகன் ஓடி வந்தாங்க, தகப்பன் அவனை விட்டு என்ன பண்ணலன்னு சொன்னா தூர ஓடி போல, இவரும் ஓடி போனார். ஓடி போயிட்டு கட்டி அணைத்து கொண்டார். அதே போலத்தான் நம்முடைய தேவன் நம்மள அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். வரும் பொழுது எப்படி வரணுமா? அழுகையோடு உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு தேவனிடத்துல திரும்ப வேண்டுமாமா. அப்படியாக தேவன் பக்கமாக, ஆண்டவரே நான் செய்த தப்பிதங்கள் எல்லாவற்றையுமே மன்னியும் என்று சொல்லி தேவனிடத்துல நீங்க ஒரு இரக்கத்தை கேட்கும் பொழுது இவர் இரக்கமுள்ள தேவன் உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறாரா? இவர் மன உருக்கமுள்ள தேவன் உங்களுக்கு மனம் இறங்கி உங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால இந்த வேளையில கூட நீங்க எத்தனை நாட்கள் தேவனை விட்டு தூர போயிருந்தாலும் தேவனிடத்துல ஒரு இரக்கத்தை கேளுங்க. வேதத்தை வாசிக்காதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, உபவாசிக்காதபடிக்கு, தேவனை விட்டு நீங்க விலகி போயிருந்தாலும் ஒரு விசையாக, ஆண்டவரே நான் ஆண்டவரே திரும்பவும் என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள, திரும்பவும் ஆவியில நான் பலனடைய, எழுந்து போன எல்லா வித மகிமையை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் உன் பக்கமாக திரும்புகிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். முற்றிலும் விட்டு விலகின தேவன் பக்கமாக திரும்புங்க. நீங்க திரும்பினீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லையா? அவரை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா அவர்கள் உங்களை நோக்கி பார்ப்பார். நீங்க வெட்கப்பட்ட எல்லா வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆகையினால பின்மாற்றத்துல போய் இருக்கிற தேவ ஜனங்களாகிய நீங்கள் தேவன் பக்கமாக திரும்பி வந்தீர்கள் என்று சொன்னால் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தொடரும். ஆகையினால தேவனிடத்துல ஒரு இரக்கத்தை கேளுங்க, தேவனிடத்துல மன்னிப்பை கேளுங்க, இழந்த எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை திரும்பவும் பெற்றுக்கொண்டு தேவனோடு பழகுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்த பெரிய காரியத்தை செய்வார். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று சொன்னது போல அவரோடு பழகி கொண்டிருக்கும் பொழுது எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, கேட்ட வார்த்தையின்படியாக என் தேவன் நீர் ஒரு விசையாக உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரை உம்மை விட்டு விலகி தூர போயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே தகப்பனுடைய அன்பை ருசி பார்க்க, ஆண்டவரே தகப்பனுடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். யாரெல்லாம் இப்படியாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ ஒவ்வொருத்தரையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.